Hi friends, welcome to Salem Punita's Recipes. Friends, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கடைக்கு போய் தான் பன்னீர் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்லேயே கடையில் கிடைக்கிறத விட சாஃப்டான பன்னீரை ஈஸியாக செய்ய முடியும். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் பால் இருந்தால் போதும், நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள், நமக்கு சூப்பரான பன்னீர் கிடைக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். இப்போது இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் பசும்பால் சேர்த்துட்ருக்குங்க. கூடவே பேக்கெட் பால் 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். நான் எப்போ பன்னீர் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணுவேன், ரொம்ப சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். சாஃப்டான பன்னீர் கிடைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸுங்க. இப்போ 2 லிட்டர் பால் இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம், கொதிக்கிற வரைக்கும் காய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பால் அப்போ தான் நல்லா கரெக்டாக திரிஞ்சு வரும். நல்லா பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னா பன்னீர் தனியாக, க்ரீனிஷான தண்ணி தனியாக வருங்க. அதுதான் கரெக்டான பதம். அப்போ நம்ம வடிகட்டிக்கிட்டால் நமக்கு கரெக்டான பன்னீர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இன்னும் பன்னீர் நல்லா தனித்தனியாக வரல. இன்னும் கூட கொஞ்சமாக நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துறப்ப எப்பயுமே டைரெக்டாக சேர்த்தாமல் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா பன்னீர் தனியாக வருது பாருங்கள், தண்ணி தனியாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டிக்கலாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள், பன்னீர்லாம் பார்த்திங்களா திரிஞ்சு நல்லா தனியாக வருது. தண்ணி பாருங்கள் நல்லா தனியாக தெரியுது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்து மேலே ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம திரிஞ்ச பாலை இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இது நல்லா சூடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம லெமன் சேர்த்துருக்கனால அந்த புளிப்பு சுவையும் இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். நம்ம தண்ணி நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டரில் நார்மல் வாட்டரை 2 தடவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா அலசிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டா அந்த டேஸ்ட் போயிடும், சூடும் கம்மியாயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் பன்னீர் சூட்லேயே இருந்தால் நமக்கு ஹார்டாக வரும். நம்ம அந்த சூட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா சாஃப்டான பன்னீர் நமக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு டிப்ஸ். இந்த பன்னீரில் இருக்கிற தண்ணியை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ பன்னீரை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படியே யூஸ் பண்ண முடியாது. செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் இருக்கிற பிளேட் எடுத்துகிட்ருக்கேன். இதில் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த பன்னீரை எடுத்து நம்ம ஓவல் ஷேப்புக்கு நம்ம நல்லா செட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டு செட் பண்ணிடலாம். சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக நமக்கு செட் ஆயிரும். பாருங்கள், இந்த ஓவல் ஷேப்புக்கு செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த கிளாத்தையே போட்டு நம்ம மூடிட்டு அதுக்கு மேலே இதே ஷேப்பில் இருக்கிற இன்னொரு பிளேட்டை போட்டு நம்ம வெயிட் வச்சுட்டா நமக்கு செட் ஆயிருங்க அதே மாதிரியே. இப்போது நான் ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சிட்றேன். அதுக்கு மேலே அதே ஷேப்பில் இருக்கிற பிளேட், இன்னொரு பிளேட் எடுத்து நல்லா அழுத்தின மாதிரி வச்சிட்றேன். இதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சிடணுங்க. வெயிட் வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக நமக்கு செட் ஆயிருச்சு, நல்லா செட் ஆயிருச்சுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். நமக்கு அந்த பிளேட்டுக்கும் மேலே வந்த அந்த பன்னீர் மட்டும்தான் கொஞ்சம் திரியாக இருக்கும். மற்றபடி ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு, நல்லா கல் மாதிரி செட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ செட் ஆனது மட்டும்தான் இப்படி இருக்கும். நம்ம கிரேவியில் போட்டால் அவ்வளோ சாஃப்டாக ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்களா, கடையில் நமக்கு கிடைக்கிற அதே மாதிரி பன்னீர் நமக்கு வீட்லேயும் கிடைக்குது இல்லைங்களா. இப்போது பன்னீரை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக கட் பண்ண வருதுங்க. நமக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான பன்னீர் வீட்லேயே செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம வெளியே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான பன்னீர் கிடைக்கும்.
இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் செய்யுங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.